புது பொருளையா இருக்குங்க இது கேக்குறது அப்படின்னு தான் இருக்கு. முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா? என்னம்மா சொல்ற? அப்படின்னு கேட்டா, ஆமாங்க முட்டை சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிம்மா வரும்? காலங்காலமா முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம். கறி மீன் இல்லனாலும் முட்டை சாப்பிடுவோமே. எக்கிட்டேரியன் நாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நெறைய பேரு. ஜிம் போறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்குன்னே சொல்லலாம். முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருது. சோ முட்டை சாப்பிடாதீங்க. இனிமே பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. குறிப்பிட்ட பிராண்ட் முட்டை சாப்பிட்டா மட்டும் தான் நம்மளுக்கு கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேங் சொல்றாங்க. சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம டெய்லி அண்ணாச்சி கடையில வாங்குற முட்டையிலயும் வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்காமா அப்படின்னு வந்து நிறைய பேர் டவுட்டா கேட்டிருந்தாங்க. சோ அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முட்டை சாப்பிட்டா கேன்சர் வந்துரும் அப்படின்னு ஒருத்தர் போட்டாங்க. திருப்பி இன்னொருத்தர் போட்டாங்க. திருப்பி இன்னொருத்தர் போட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அது இப்போ வரைக்கும் அது பூம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா யாருமே வந்து முட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? எல்லா முட்டையிலயுமே வந்து கலப்படம் இருக்கா? நம்ம சாப்பிடுற எல்லா பொருள்லயும் கலப்படம் இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருந்தாலும், அத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம்ல. நம்ம ஆளுங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா, வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுறேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத அவங்க சொல்றதுக்கு, யோசிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. சரிம்மா அத யோசிச்சா வந்து நான் காய்கறியும் சாப்பிடாம இருக்க சொல்றியா? அதுல வர கொஞ்சம் நஞ்ச சத்தும் எனக்கு வர வேணாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி தாங்க முட்டையும். முட்டைய பொறுத்த வரைக்கும் முட்டையில ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் சொல்லி ஒன்னு இன்ஜெக்ட் பண்றாங்க. அது பேர் என்ன அப்படின்னா பியூரலிஸ்டான் அண்ட் நைட்ரோஃபியூரசன் அப்படின்னு சொல்லி 2 மருந்து வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம். இது எதனால அப்படின்னா முட்டை வந்து அதோட குவான்டிட்டி பெருசா இருக்கணும் அப்படின்றதுனாலையும் அண்ட் முட்டையோட உற்பத்தி அதிகமா இருக்கணும் அப்படின்றனால முட்டை வந்து சீக்கிரமா அது ரெடியாகி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுல வந்து கேன்சர் வரும் அப்படின்றத டிடெக்ட் பண்ணிட்டனால இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் வந்து கேன்சர் தருதா அப்படின்னு பார்த்தா இந்தியால பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டை யூஸ் பண்ணலாம். மத்த எந்த கண்ட்ரிலயுமே இது யூஸ் பண்ணா அது வந்து பேன் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டோரியே பேன் பண்ணிடுவாங்க. அந்த முட்டை ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படின்னு இருந்தாலும் இந்தியாவுக்கு தான் வந்து கலப்படம் அப்படின்றது புதுசு இல்லைல்ல. சோ நம்மளுக்கு எதுவுமே நேச்சுரலா வரல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது என்ன சாப்பிட்டாலும் எண்ட் ஆஃப் த டே நீ தான் உன் ஹெல்த்தை பாத்துக்க போற. சோ உனக்கு உற்பத்தியும் அதிகமா இருக்கணும். நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா நான் கலப்படம் பண்ணதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து அந்த பாக்டீரியாஸ்லாம் கில் பண்றது நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 1% தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட எக் பிராண்ட், அதாவது நம்ம 6 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு முட்டையை வந்து அவங்க 13 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேக்கிங்ல இருந்து அவங்களோட டெலிவரியில இருந்து எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பியூரா இருக்கு. நாங்க வந்து பியூரஸ்டான முட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை வந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்து பார்க்கும்போது இந்த முட்டை சாப்பிட்டா உனக்கு கேன்சர் வருது அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் இந்த முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா அப்படின்றது பூம் ஆச்சுல்ல. அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா SSFIயோட டேர்ம்ஸ் படி நாங்க வந்து 1% கூட நாங்க யூஸ் பண்ணல, 0.73 தான் யூஸ் பண்றோம். சோ இது எந்த விதத்திலயும் வந்து கேன்சர் வரும் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்க முட்டை சாப்பிட்டா கேன்சர்லாம் வராது, நீங்க வந்து பயப்படாதீங்க. எங்களோட சேல்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்களோட ஆப்பனன்ஸ் வந்து இதெல்லாம் ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பேச வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்பாதீங்க. ஏதோ ஒரு ஆர்டிக்கல் சொன்னதை வச்சு நீங்க எங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாலும் SSFIல இருந்து இந்த முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. சோ முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருதா இல்லையாமா, என்னதாமா சொல்ல வர அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்கு. அதே மாதிரி முட்டையிலும் கலப்படம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. நம்ம அண்ணாச்சி கடையில வாங்குற முட்டையில கூட கலப்படம் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்மளுக்கான வழி வேற எதுவுமே இல்ல. அதை விட்டுட்டோம் அப்படின்னா வெஜிடேரியன்ஸ் ஆகணும். எப்படி வந்து வெஜிடேரியன் ஒரு புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னும் போது எக் எடுத்துக்கிறாங்களோ அது எகிட்டேரியனா மாறுதுல. அது மாதிரி நம்ம வந்து நான் வெஜிடேரியன்ஸ்ல இருந்து வெஜிடேரியன்ஸா மாறினாலும் அதுலயும் ஒரு கலப்படம் வரும். எல்லாத்துலயுமே வந்து உற்பத்தி அதிகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ வந்து கலப்படம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நம்மளும் வந்து ரொம்ப ஹெல்தியான டேர்ம்ஸ்லயும் சாப்பிட்டுட்டு இல்ல. நம்மளுக்கு ஜங்க் தேவைப்பட்டா ஜங்க் சாப்பிடுறோம், கடை சாப்பாடு சாப்பிடுறோம். அதுல என்ன யூஸ் பண்றாங்க, என்ன யூஸ் பண்றாங்க, என்ன சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்றது கூட லவ் டுடே படத்துல வர்ற மாதிரி ஒரு நாள் தானே பேபி அப்படின்னு சொல்லி நம்ம அதை சாப்பிட்டுறோம்ல. சோ அதே மாதிரிதான் முட்டையில கலப்படம் இருக்கு இல்ல அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஒரு புரோட்டீன் தேவைப்படுது, அதுக்காக நான் முட்டையை கண்டிப்பா எடுத்துக்கணும். எனக்கு வந்து வேற சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் எனக்கு கிடைக்கல, எனக்கு பிடிக்கவும் இல்லை சாப்பிட அப்படின்னு யோசிக்கிறவங்க தயவு செஞ்சு எதுவுமே யோசிக்காம தைரியமா
கேன்சர் வருதோ இல்லையோ, ரொம்ப ஓப்பனா பேசணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து போக தான் போறாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு புடிச்சத சாப்பிட்டுட்டு, ஹெல்தியான சாப்பாடா சாப்பிட்டுட்டு, அதுக்கு ஏத்த வொர்க் அவுட் பண்ணிட்டு, ஏத்த வாக்கிங் பண்ணிட்டு, புடிச்சவங்க கூட பேசிட்டு, லைஃப் இஸ் சோ ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ற மாரி, அந்த ஷார்ட்டான பீரியட ஹேப்பியா இந்த மாரி நெறைய விஷயம் வரும்போது, அத பெருசா ஒண்ணும் பண்ணிக்காம, சரி ஓகே அந்த பிராண்ட்ல தானே சொல்றாங்க, அப்ப நம்ம அந்த பிராண்ட சாப்பிடாம இருக்கலாம். அதுக்காக வந்து நம்ம முட்டையே சாப்பிடாம இருக்கலாமா? அப்படின்னு கேட்டா, அந்த மாரிலாம் எதுவுமே இருக்க வேண்டாம். அண்ட் இதனால கேன்சர் வரும், அதனால கேன்சர் வரும். எப்படி நம்ம வந்து ஒரு ChatGPT கிட்டயோ, ஒரு Google கிட்ட போயிட்டு எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா, அது கண்டிப்பா கேன்சர்ல கொண்டு போய் நிறுத்துதோ, அதே மாரி தான் இந்த மாரியான விஷயங்களும் இருக்கு. முட்டைய பொறுத்த வரைக்கும் கேன்சர் வரல. அண்ட் இந்தியால இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்டரிஸ்லலாம் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் வந்து முட்டைகள்ல ஏத்துறாங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கிற இடத்துல நம்ம இல்ல அப்படின்னு இருந்தாலும், ஏதோ ஒரு நாள் தெரிய வரும். அந்த தெரிய வர வரைக்கும் நம்ம வந்து நல்ல விஷயங்கள சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிற விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அண்ட் இந்த மாதிரி திடீர்னு பூம் ஆகுற விஷயங்கள்லாம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கலாவும் அண்ட் டாக்டர்ஸோட கன்சர்ன் என்னென்ன இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.